எலிமினேஷன் சேம்பரில் ஒரு முக்கியமான மேட்ச். அந்த மேட்ச் அன்கான்ஷியனேட் மேட்ச். அந்த மேட்ச்சுக்காக இன்ட்ரோடக்ஷன் நடக்குது. அதுக்காக ரெஃப்ரி வராங்க. ரெஃப்ரி கூட ஒரு டிஃப்ரெண்ட் செட்டப்பில் தான் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணோடனே செமிஜெயின் என்ட்ரன்ஸ் கொடுக்குற. செமிஜெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்தோன்னே கெவின் ஓன்ஸ் என்ட்ரு கொடுக்குற. செமிஜெயின் கெவின் ஓன்ஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் செஞ்சுக்கிறாங்க. இந்த மூமெண்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு. ஆடியன்ஸில் சேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே பயங்கரமான ரெஸ்லர்னால, ஹோம் டவுன் கனடான்றதுனால. அதுக்கப்புறம் ஸ்டீல் சேரை எடுத்து செமிஜெயினை கெவின் ஓன்ஸ் ஸ்டீல் சேரால் ரிவெஞ்ச் எடுத்து அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹைஸ் காக்கி ஸ்டிக் எடுக்கிறாரு, ஸ்டீல் ஸ்டிக்கு. அதை எடுக்கிறாரு. ஏன்னா கனடாவுக்கு அது ரொம்பவே ஃபேமஸான கேமு, அதனால் அதை எடுக்கிறாரு. அதை எடுத்து கெவின் ஓன்ஸ் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. அந்த ஸ்டிக்காலேயே வயிற்றில் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கெவின் ஓன்ஸ் அப்படியே இறங்கி ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, செமிசைன் முதுகில் எந்த அளவுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அப்படின்றதை காமிக்கிறாங்க. பயங்கரமான இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஐஸ் காக்கி ஸ்டிக்கை கெவின் ஓன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அந்த கார்னரோட அதை ஸ்டீலோட வச்சு அப்படியே அவரை பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்துட்டு அவர் மூஞ்சை போட்டு கட்டிக்கிறாரு. பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் போயிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு ரோப் மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்து கெவின் ஓவன்ஸ் செமிசைன் கழுத்தில் சுற்றி அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆடியன்ஸ் சைடு போகல என்னென்ன கிடைக்குதோ, அதாவது குப்பை தொட்டி கிடைக்குது, அதை எடுத்து அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தண்டர் பாமை போடுறாரு. ஒரு டேபிளில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு, அதில் தண்டர் பாம் போடுறாரு. 2 தண்டர் பாம் போடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ரிங் சைடு வராங்க. ரிங் பெல் எடுத்து அடிக்கிறாரு கெவின் ஓவன்ஸ். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கெவின் ஓவன்ஸ் 2 டேபிளை வச்சிருப்பாரு. அந்த டேபிள் மேலேயே செமிசைனை தள்ளி விடுறாரு. பயங்கரமாக உடச்சிக்கிட்டு விடுறாங்க. இந்த மூமெண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் ஸ்டெப்லேயே கெவின் ஓவன்ஸ் ஒரு சூப்ளெக்ஸ் போடுறா. அதுலேயும் பின்ன கட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸுக்கு செமிசைன் அதே ஸ்டீல் ஸ்டெப்பில் ஸ்டீல் சேர்லேயே சூப்ளெக்ஸ் போடுறாரு. பின் பண்ணி பார்க்குற பின் பண்ணும்ல. அதுக்கப்புறம் ரெஃப்ரி கிக், செமிசைன் கிக் கூட. அதுக்கப்புறம் ஸ்டன்னர் போட்டுட்டு அப்புறம் ரெஃப்ரி இல்லாதனால பின் பண்ணுவார். பின் பண்ண வந்த ரெஃப்ரி அடிப்பார் கெவின் ஓவன்ஸ். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கெவின் ஓவன்ஸும் அப்படியே செமிசைனுக்கு இப்போ ஃப்ராக் பேஷ் போகலான்னு நினைப்பார். அப்போ ஸ்டீல் சேரை தூக்கி அடிச்சிருவார் செமிசைன். அதுக்கப்புறம் சூப்ளெக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் செமிசைனை கழுத்தை பிடிச்சி டாப் ரோப்பில் வைக்கிற கார்னரில் வச்சு தள்ளிடுவார். அதுக்கப்புறம் தள்ளிட்டு போய் ரன்னிங் மூவ் போடலான்னு பார்ப்பார். அந்த இடத்துல செமிசைன் ஹெல்வோக்கிக்கு விடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பி வேலி சுற்றின ஸ்டீல் சேரை எடுப்பார். அதை எடுத்து அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டீல் சேரை வச்சு அப்படியே கெவின் ஓவன்ஸ் முதுகில் அடிப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டீல் சேர்லேயே கெவின் ஓவன்ஸ் மூஞ்சில் அடிப்பட வைப்பார். அதுக்கப்புறம் அந்த ஸ்டீல் சேர்லேயே அந்த கம்பி சுற்றுற முள்வெளி சுற்றுற ஸ்டீல் சேர்லேயே வச்சு தண்டர் பவர் கனெக்ட் பண்ணுவார். அப்பயுமே கெவின் ஓவன்ஸை பின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மாறி மாறி அடிச்சுப்பாங்க. வேற லெவலாக இருக்கும். இந்த 2 பேருமே விட்டு கொடுக்காம, எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம இருக்கிறாங்க. இந்த தண்டர் பவர் பாம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அடுத்தது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கெவின் ஓவன்ஸ் செமிசைன் கழுத்தில் ஸ்டீல் சேரை மாட்டி விட்டு அதுக்கப்புறம் கார்னரில் 2 வாட்டி தள்ளி விடுவார். பயங்கரமான அடிபடும். அதுக்கப்புறம் தன்னோட பவர் பாமை கெவின் ஓவன்ஸ் அந்த ரிங்கோட எண்டில் வெளில இருந்து அடிப்பார். பயங்கரமாக இருக்கும் இந்த மூமெண்ட். அதுக்கப்புறம் உள்ள தள்ளி பின் பண்ணி கெவின் ஓவன்ஸ் இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிடுவார். இந்த மேட்சை முடிச்சதுக்கப்புறம் செமிசைனை விட்டுட்டு கெவின் ஓவன்ஸ் போவார்ன்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா செமிசைனுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. மெடிக்கல் டீம் வந்தாங்க. கெவின் ஓவன்ஸோ தடுமாறி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே கூட்டு போயிட்டாங்க. இதோட முடிஞ்சு போச்சு, மேட்ச் நிப்பாட்டிக்கலாம், இதோட முடிஞ்சிருச்சு, யாருமே இப்போ வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் செமிசைனை பார்க்க கெவின் ஓவன்ஸ் மீண்டும் அடிக்கிறதுக்கு ஒடியாந்தோடனே வெளில உள்ள இதெல்லாம் எடுத்துட்டு வெளில பெயில்டல் போடலான்னு பார்ப்பாரு. அந்த இடத்துல யாரும் எதிர்பார்க்காம ரேண்டி ஆர்டன் ரிட்டன் வருவார். நம்ம ஏற்கனவே ரேண்டி ஆர்டன் ரிட்டன் வருவார் நம்ம எலிமினேஷன் சேம்பர் ப்ரிடிக்ஷனில் சொல்லியிருந்தோம். அதே போல் ரேண்டி ஆர்டன் ரிட்டன் வந்தார். ரிட்டன் வந்தது மட்டும் இல்லாமல் கெவின் ஓவன்ஸ் வா மேட்சுக்கு வான்னு கேட்பாரு. அந்த இடத்துல கெவின் ஓவன்ஸை போட்டு அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணிட்டு கெவின் ஓவன்ஸ்க்கு ஒரு ஆர்கே கொடுப்பாரு. ஆர்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டீல் சேரால் கெவின் ஓவன்ஸ் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாரு. அந்த ஸ்டீல் சேரை எடுப்பார். ஸ்டீல் சேரை எடுத்து கெவின் ஓவன்ஸ் அடிக்க போவார். ஆனால் கெவின் ஓவன்ஸ் காலை பிடிச்சோடனே ஸ்டீல் சேரை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரோட விண்டேஜ் ஸ்டைல்ஸ் மூவான பன் கிக் போடுறதுக்கு ரெடி ஆயிடுவார். இந்த மூமெண்ட் வேற லெவலாக இருந்துச்சு. பன் கிக் கனெக்ட் பண்ண நல்லா ரன்னிங்கில் ஒடியாருவார். அந்த நேரத்தில் என்ன நடந்துருன்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு டபிள்யூடபிள்யூ அஃபிஷியல்லாம் உள்ள ரேண்டி ஆர்டனோட காலை பிடிச்சிருவாங்க. அந்த இடத்துல பன் கிக் போட விடாமல் தடுத்துருவாங்க. அதனால கெவின் ஓவன்ஸ் எஸ்கேப் ஆகி கூட்டு போயிடுவாங்க. இந்த மூமெண்ட்டில் கெவின் ஓவன்ஸ் எஸ்கேப் ஆகி ஓடிடுவார். அதுக்கப்புறம் ரேண்டி ஆர்டன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். ரேண்டி ஆர்டன் டென்ஷன் ஆகணும் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் எல்லா அஃபிஷியலும் இறங்கிடுவாங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸ் மட்டும் மாட்டிப்பாங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸ் 3 பேருக்கு 3 ஆர்கேவை போட்டு அந்த இடத்துல தெரிக்க விடுவார். எலிமினேஷன் சேம்பர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்டாக இந்த மூமெண்ட்டை நான் பார்க்குறேன். வேற லெவலாக இருந்துச்சு எலிமினேஷன் சேம்பர். இது வரைக்குமே வேற லெவல் தெரிக்க விட்டுருச்சு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.